ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்குற பிளான்ட்டு லொராந்தஸ் அப்படிங்கிற பிளான்ட்டு. இது ஒரு ஒட்டுண்ணி தாவரம். இது மொத்தமும் தாவரத்துலேருந்து அது வாழக்கூடிய தாவரத்துலேருந்து உணவை எடுக்காது. இதில் பச்சை இருக்கிறதுனால இந்த இலைகள் என்ன செய்யணும்னா உணவை தயாரிக்கும். இந்த பிளான்ட்டில் இருக்கக்கூடிய இந்த வேர்கள் இதில் இருக்கக்கூடிய வேர்கள் தாவரத்தை மொத்தமுமா என்ன செய்யுதுன்னா அப்படியே பதிந்து தாவரத்துக்குள்ளால் வாழுது. இது பதிந்து இருக்கக்கூடிய இடம். இந்த இடத்த தான் நம்ம எல்லா இடத்தையும் அப்படியே என்ன செய்யாது, பதிந்து இருக்காது. பதிந்திருக்க இடத்தை நம்ம என்ன சொல்லணும்னா ஹாஸ்டோரியா அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல அப்படியே பதிந்து அந்த இது வாழக்கூடிய தாவரம். இது முறையா கறிவேப்பிலைங்கிற தாவரம். இந்த தாவரத்தில் இது வளருது, இந்த லொராந்தஸ் பிளான்ட். இது மேங்கோ, மாமரம், அப்புறம் வேறு இது பலாமரம், அடுத்து சிட்ரஸ், இப்படி இருக்கக்கூடிய தாவரங்களில் வளரக்கூடிய இது ஒட்டுண்ணி. இது அரை ஒட்டுண்ணி, அதாவது ஹாஃப் பேரசைட் அப்படின்னு சொல்லுவோம். இதனோட இந்த ஹாஸ்டோரியாங்கிற இந்த ரூட் என்ன செய்யணும்னா அது வளரக்கூடிய அந்த தாவரத்தில் அப்படியே அட்டாச் பண்ணி இருக்கும். அட்டாச் பண்ணினா அப்படியே தொட்டு பதிஞ்சிருக்கும். இந்த இடம் என்ன செய்யணும்னா அது வளரக்கூடிய தாவரத்தில் உள்ள தண்ணி, அப்புறம் நியூட்ரியன்ஸு, இந்த மினரல்ஸ், இதை எல்லாத்தையும் இதனுடைய வேர்கள் உறிஞ்சி அந்த தாவரத்துலேருந்து எடுத்து இந்த பிரான்ச்சஸுக்கு, இந்த பிரான்ச்சஸ்னால் கிளைகளுக்கு அனுப்போம். இந்த கிளைகளில் என்ன இருக்குன்னா இது பச்சையம் நிறைந்த இலைகள் காணப்படும். இந்த இலைகள் பச்சை இருக்கிறதுனால இது தனக்கு வேண்டிய உணவை இந்த தாவரத்துக்கு வேண்டிய உணவை இது தயாரித்து மற்ற பாகங்களுக்கு அனுப்புது. ஆனால் தண்ணியையும் நியூட்ரியன்ட்டையும் உரத்தையும் தான் தாது உப்புகளையும் தான் அது வாழக்கூடிய தாவரங்கள்லேருந்து எடுக்குது. அப்படி எடுக்கிறதுனால அந்த தாவரத்துக்கு பாதிப்பு தான். இதனோட இப்படி இந்த கிளைகளெல்லாம் இதை பாருங்க, இதுபோல் அதனுடைய இலைகளெல்லாம் உதிர்ந்து அது அப்படியே நிறைய நாள்கள் அப்படி நம்ம விட்டுருந்தேன்னா இந்த தாவரம், அது வளரக்கூடிய தாவரம் பட்டுரும். அந்த தாவரத்துக்குள்ள உள்ள உணவை இது எடுக்கிறதுனால அந்த தாவரம் என்ன செய்யுதுன்னா பட்டுருது. அதனால் அது படுகிறதுக்கு முன்னால் இந்த தாவரத்தை நம்ம அதுலேருந்து ரிமூவ் பண்ணோன்னா எடுத்து பேர்த்து எரிஞ்சிடணும். ஆனால் இந்த தாவரமும் ரொம்ப பெனிஃபிட்டான தாவரம் தான். ஆனால் இது வாழக்கூடிய தாவரம், நமக்கு தேவையான தாவரம், இது வாழக்கூடிய தாவரம் இல்லை. அதனால் அதை பாதிக்குது. இந்த தாவரத்தில் ரூட்டு, ஃப்ரூட்டு, ஃப்ளார்ஸ் எல்லாமே வரும். இந்த ஃப்ரூட்டை சாப்பிட்றதுக்கு பேர்ட்ஸ் எல்லாம் உட்கார்ந்துருக்கும்போது சாப்பிட்டு அதனுடைய எஸ்கிரீட்டாவை என்ன செய்யணும், வேறு தாவரங்களில் அந்த பேர்ட்ஸ் இருக்கும்போது அது அந்த எஸ்கிரீட்டை அந்த தாவரங்களில் உள்ள கிளைகளில் என்ன செய்யுதுன்னா பதிஞ்சிருது. பதியும் போது இனி என்ன ஆகுன்னா இதுபோல் இதில் இருந்த ஃப்ரூட்டு என்ன ஆகுதுன்னா இந்த கிளையில் அட்டாச் ஆகிருக்கு. அப்போ அதுலேருந்து ஒரு தாவரம் இது லொராந்தஸ் பிளான்ட்டு ஒரு சின்னதாட்டு ஒன்று அப்படியே முளைச்சிருக்கு. இது நாளடைவில் இது பெரிய செடியாக வளரும். இதுதான் ஹாஸ்டோரியா அப்படிங்கிறது. அது அட்டாச் பண்ணி இருக்கக்கூடிய இடத்த தான் ஹாஸ்டோரியா அப்படின்னு. அந்த இடம் அப்படியே பிளான்ட்டில் அப்படி பதிஞ்சிருக்கும் பாருங்கள். அதை அட்டாச் பண்ணி இருக்கக்கூடிய இந்த இடத்த தான் ஹாஸ்டோரியா அப்படின்னு சொல்கிறோம். தேங்க்ஸ்.